நாட்டிற்கு அருகில் டான் என்ற வனப்பகுதியில் மனோவா என்பவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு தூதன் அவன் மனைவியிடம், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பெரியவனானதும் பாலஸ்தீனர்களிடமிருந்து இஸ்ரேலை காப்பாற்றுவான். அவன் வாழ்நாளில் பழரசம் போன்று எதையும் மறந்துக்கூடாது. அவனுடைய கூந்தல் நீளமாக வளர அனுமதிக்க வேண்டும், கத்தரிக்க கூடாது. நாட்கள் நகர்ந்தது. குழந்தையும் பிறந்தது. சாம்சன் என்று பெயர் வைத்தார்கள். அவன் வலிமையான மனிதனாக வளர்ந்தான். அவனுடைய வலிமையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு சிங்கத்தையும் 1000 பாலஸ்தீனர்களையும் வெறும் கையால் கொன்றுள்ளான். அவனை எப்படியாவது நாம் கொல்ல வேண்டும். வாலிபனான சாம்சன் டெலீலா என்ற பெண்ணை விரும்பினான். அவள் பாலஸ்தீன நாட்டை சேர்ந்தவளாக இருந்தாலும் நான் அவளை மணக்க விரும்புகிறேன். ஒரு நாள் சாம்சன் டெலீலாவை சந்திக்க சென்று கொண்டிருந்தான். பாலஸ்தீனியர்கள் இதை கண்டனர். இந்த சாம்சன் டெலீலாவை சந்திப்பதற்காக இங்கே வருகிறான் என்று உனக்கு தெரியுமா? நாம் டெலீலாவுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டால் அது சாம்சனின் ரகசியத்தை அறிந்து கொள்ள உதவும். ஆம், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அதனால் அவளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக அங்கு சென்றனர். டெலீலா, சாம்சனை எது இவ்வளவு பலசாலியாக வைத்திருக்கிறது என்பதை நீ அறிந்தால் நாங்கள் ஆச்சரியப்படுவோம். ஆனால் எப்படி நான் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். நீ அதை கண்டுபிடித்தால் நாங்கள் உனக்கு தக்க சன்மானம் தருவோம். இது டெலீலாவிற்கு ஆசையை மூட்டியது. சரி, நான் இதை செய்கிறேன். எப்படி சாம்சனிடமிருந்து அந்த ரகசியத்தை பெறுவது? அவருக்கு பிடித்தமான இரவு உணவை செய்து அவரை இங்கு அழைக்கலாம். ஆகையினால் சுவையான உணவுகளை சமைத்துவிட்டு சாம்சனின் வருகைக்காக காத்திருந்தாள். வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். அமருங்கள், உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்திருக்கிறேன். அவர்கள் அமர்ந்து உணவு உண்டனர். உங்களை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. வேறு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் பலசாலி. உங்கள் பலத்தின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? எது உங்களை பலவானாக ஆக்கியது? 7 பச்சை மரக் கிளைகளில் என்னை கட்டி வைத்தால் அதன் பிறகு பலத்தை இழந்து விடுவேன். சரி, ஒரு சிறு தூக்கம் போடலாம் என நினைக்கிறேன். டெலீலா வெளியில் சென்று காத்திருந்த பாலஸ்தீனியர்களிடம் இதை கூறினாள். அவர்கள் சென்று 7 பச்சை மரக்கிளைகளை கொண்டு வந்து அவளிடம் தந்தனர். இதனால் நான் அவனை கட்டிவிடுகிறேன். எழுந்திருங்கள், பாலஸ்தீனியர்கள் உங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார்கள். சாம்சன் எழுந்து அந்த கிளைகளை சுலபமாக உடைத்து போட்டுவிட்டு வெளியேறினான். இல்லை, இது அவனது ரகசியமில்லை. நான் அவனின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் முயற்சிக்கிறேன். மறுநாள், நீங்கள் விளையாடுவதற்காக அப்படி செய்துள்ளீர்கள். இப்பொழுதாவது உண்மையை கூறுங்கள். உங்கள் பலத்தின் ரகசியம் என்ன? இதற்கு பயன்படுத்தாத புது கயிற்றினால் கட்டினால் என்னால் வெளிவர முடியாது. சாம்சன் தூங்கியவுடன் டெலீலா புது கயிற்றினால் அவனை கட்டினாள். எழுந்திருங்கள், பாலஸ்தீனியர்கள் வருகின்றனர். நூலால் ஆனதால் சாம்சன் எழுந்தபோது கயிறுகள் அறுந்தது. என்னை நம்பாத நீங்கள் எதற்காக என்னை நேசிப்பதாக கூறுகிறீர்கள்? உங்கள் ரகசியத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்க வேண்டும்? என்னை நேசிப்பது உண்மை என்றால் உண்மையை கூறுங்கள். சரி, நான் உண்மையை கூறுகிறேன். நான் ஒரு நாசரேதியாக ஆண்டவருக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறேன். குடிக்க மாட்டேன், எனது கூந்தலை வெட்ட மாட்டேன் என்று. நான் எனது கூந்தலை சிறியதாக வெட்டினால் ஆண்டவர் என்னை உதறிவிடுவார். என்னிடமிருந்து என் பலமும் சென்றுவிடும். நான் சாதாரண மனிதன் போலாகி விடுவேன். இதை கூறிவிட்டு அவன் தூங்க சென்று விட்டான். ஒரு வழியாக உண்மையை அறிந்து கொண்டேன். பாலஸ்தீனியர்களை அழைக்க வேண்டியதுதான். பிறகு டெலீலா தான் அறிந்து கொண்ட உண்மையை பாலஸ்தீனியர்களுக்கு தெரிவித்தாள். ரகசியத்தை அறிந்து கொண்டேன். அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது
எப்பொழுதும் போல் அவள் அவனை கூப்பிட்டாள். எழுந்திருங்கள், பாலஸ்தீனியர்கள் உங்கள் அருகில் இருக்கின்றனர். அவன் விழித்து எழுந்தான். முதலில் தன்னுடைய கூந்தல் வெட்டப்பட்டதை அவன் அறிந்திருக்கவில்லை. என்னவாயிற்று? நான் சாதாரண மனிதனைப் போல் தோன்றுகிறேன். எனது கூந்தலுக்கு என்னவாயிற்று? மழிக்கப்பட்டு விட்டதே. ஆண்டவருக்கு கொடுத்த உறுதிமொழி முறிந்து விட்டதே. நான் இப்பொழுது கைதி. அவனது பார்வையை பறித்து சிறையில் தள்ளுங்கள். இப்பொழுது அவன் சாதாரண மனிதனாகிவிட்டான். அவனுக்கு யாருடைய உதவியும் கிடைக்காது. அவனை கட்டி சிறையில் தள்ளுங்கள். பார்வையற்ற சாம்சன் சிறையில் தள்ளப்பட்டான். தனது நாட்களை சிறையில் பிரார்த்தனையில் கழித்தான். ஓ ஆண்டவரே, எனக்கு மீண்டும் பலத்தை கொடுங்கள். உறுதிமொழியை குலைத்ததற்கு என்னை மன்னியுங்கள். நாட்கள் செல்ல செல்ல அவனது கூந்தல் நீளமாக வளர்ந்தது. கூந்தலோடு அவன் பலமும் அவனுக்கு திரும்ப வந்தது. தனது உறுதிமொழியை சாம்சன் புதுப்பித்துக் கொண்டான். ஒரு நாள் மிகப்பெரிய விருந்து பாலஸ்தீனியர்களின் தேவாலயத்தில் நிகழ்ந்தது. நமது கடவுள் நமது எதிரியான சாம்சனை நமது கரங்களில் தந்திருக்கிறார். இதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நமது கடவுளை போற்றுவோம். நாம் சாம்சனை இந்த விருந்திற்கு கொண்டு வரலாம். அவனை நாம் பரிகாசம் செய்யலாம். அந்த ஆலயம் மக்களால் நிரம்பி வழிந்தது. சாம்சன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டான். அந்த 2 தூண்களிலும் அவனது கைகளை கட்டுங்கள். ஓ ஆண்டவரே, என்னை நினைத்து பாருங்கள். உங்களை வணங்குகிறேன். இந்த ஒரு முறை மட்டும் என்னுடைய பலத்தை எனக்கு திருப்பிக் கொடுங்கள். ஆண்டவரே, உங்களது மக்களை விடுவிக்க எனக்கு உதவி செய்யுங்கள். நான் செய்த தவறுக்காக பாலஸ்தீனியர்களோடு நான் மரித்து போவேன். இதுவே கடைசி முறை. என்னை மன்னித்து விடுங்கள். ஆண்டவரின் வல்லமையினால் அவன் அந்த தூண்களை பிடித்து இழுத்தான். பாளையத்தில் இருந்த பாலஸ்தீனியர்களோடு சேர்ந்து அவனும் இறந்து போனான்.